ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ஒரு முக்கியமான ஒரு பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் நாம் பேசுவோம். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் லாங் வீடியோ கொடுக்கல. ஷார்ட்ஸ் வீடியோ அப்பப்போ டைம் இருக்கும்போதெல்லாம் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் லாங் வீடியோங்கிறது கொடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ சீரியஸ் கண்டிஷனில் இருந்ததுனால தான் என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல. அதை பற்றி நாம் இந்த விலாக்லேயே பார்க்கலாம். கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்குன்னு தெரியாத விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்குது. என்னங்கிறத எப்படியே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஆனால் அதுக்கப்புறம் என்னால் அப்லோட் பண்ண முடியல. அன்றைக்கி காலையில் தான் எடுத்து முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடித்து ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று காலையிலே நேரத்திலே கொடுத்துருப்பேன். அது கொடுத்து முடித்து ஒரு 8 மணிக்கு மேலே தான் எனக்கு ஃபோன் கால் வீட்டில் இருந்து வந்தது. என்ன அப்படின்னா, அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்ததுனால என்னால் அந்த வீடியோவை எடிட் பண்ணியோ பேசியோ கொடுக்கக்கூடிய மனநிலைமையும் எனக்கு இல்லை. வீடியோ பேசி மறுபடியும் வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு தாட்டு வரவே இல்லை எனக்கு. அதுலேயே ஃபுல்லாகவுமே மனசே அலைப்பாஞ்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தத்தோடவே இருந்தேன். அதனால தான் நான் வீடியோ கொடுக்கல. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 1 மாதம் ஒரு 1.5 மாதம் 2 மாதமே இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய செட்டிநாடு அம்மனி சேனலில் ஃபஸ்ட்டு நான் வீடியோ கொடுத்தது மாதிரி எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் ஒரு விலாக் கொடுத்துருவேன். ஷார்ட்ஸ் வீடியோ காலையில் ஒன்று கொடுப்பேன், ஈவினிங் ஒன்று கொடுப்பேன். எப்படி பார்த்தாலும் காலையிலேயாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருவேன். இப்படி கொடுத்துட்டு இருந்தேன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாகவே கரெக்டாக என்னால் வீடியோ கொடுக்க முடியல. திரும்ப வருவேன், வீடியோ கொடுப்பேன், மறுபடியும் கரெக்டாக கொடுப்பேன்னு சொல்லுவேன். ஆனால் என்னுடைய நேரமோ என்னமோ எனக்கு அது மாதிரியே சுச்சுவேஷன் எல்லாமே அமைஞ்சிட்டே இருந்ததுனால தான் வீடியோ கொடுக்க முடியல. நானுமே உங்ககிட்ட சொல்லிகிட்டே தான் இருந்தேன். நான் அடுத்து கரெக்டாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருந்தேன். அதுக்காக என்ன சொல்லுவேன், அதுக்கான உழைப்பும் நான் கொடுத்துட்டே தான் இருந்தேன். கரெக்டாக எடுக்கணும், வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதுக்கான டைம் எனக்கு ஒத்து வரலை. சரி, இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பழைய மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த தொடர்ந்து ஒரு 3 நாள் ஷார்ட்ஸ் எல்லாம் செம சூப்பராக எடிட் பண்ணி ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்சது மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் எப்படி நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணி வீடியோவை ஒரு சினிமா மாதிரி கொடுத்தனோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் சொன்ன நாள்லேருந்து சரி இனிமேல் நம்ம யாரையும் காக்க வைக்கக்கூடாது. யாருமே நம்மக்கிட்ட அக்கா உங்கள் வீடியோ பார்க்காம எங்களால் இருக்க முடியல, உங்களை பார்க்காம இருக்க முடியல, உங்களுடைய குரலை கேட்காம இருக்க முடியலன்னு யாரும் கேட்கக்கூடாது. யாரையுமே நம்ம ஒரு ஏக்கத்தோடு வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் தொடர்ந்து இனிமேல் நம்ம வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் ஆக போகுது. இந்த 4 வருஷத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் அவ்வளவு ரீச் ஆனதே இல்லை. ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. 3000 சம்திங் 3000க்கு மேலே லைக் வந்திருக்குது. இது வரைக்கும் அப்படி வந்ததே இல்லை. அதுலேருந்து நான் கொடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே 1 லட்சம் 1.5 லட்சம் 70,000 80,000 இந்த மாதிரி தான் வியூஸ் போயிட்டே இருந்தது. செம்ம பிக்கப் சேனல் அவ்வளோ சூப்பராக க்ரோத் ஆகிட்டு இருந்தது. அதே போல் தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இதை லாங் வீடியோவாக கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோன் வந்துருச்சு. இப்படி அக்காவுக்கு ரொம்ப முடியலை, சீரியஸ் கண்டிஷன், பிழைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படியே அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அன்றைக்கின்னு எப்போதுமே 8:30 மணிக்கு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்குறவன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7:50க்கு என்னமோ திடீர்னு ஷார்ட்ஸ் வீடியோ சரி போட்டு விடுவோம், எடிட்டெல்லாம் பண்ணி வச்சுட்டோம்ல, போட்டு விடுவோம், பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படின்ட்டு தான் நேரத்துலேயே அதை நான் அப்லோட் பண்ணி விட்டுட்டேன். அது என்னமோ சாமி சொன்ன மாதிரி என்னமோ தெரியல. அன்றைக்கி அந்த லாஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன் நான். அப்போ அதை கொடுத்ததுலேருந்து தான் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச முடியல, எதுவுமே சொல்ல முடியல. எந்த ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கும் எனக்கு இல்லை. ஏன்னா நிறைய பேர் அக்கா என்னாச்சு, ஏன் வீடியோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அமைதியாக இருக்கீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கக்கான்னு இருந்தீங்க. நான் யூடியூப்புக்கு உள்ளேயே வரக்கூடிய மனநிலைமையே எனக்கு இல்லாமலே போயிடுச்சு. மொபைலை எடுக்கவோ பார்க்கவோ ஏதாவது நம்ம பேசுவோம் சொல்லுவோம். சில டைம் ஒரு 3-4 நாள் கழிச்சு கூட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம அப்லோட் பண்ணலாம், இந்த மாதிரி இதுதான் விஷயம், அதனால் யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் நல்லா இருக்கேன், கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு கூட எனக்கு அந்த மைண்ட் செட் ஒத்து வரலை. ஏன்னா அக்காங்கிறப்போ எனக்கு ஒரு அம்மா மாதிரி. அம்மா இல்லாத காலத்துக்கு அப்புறம் அக்கா தான் எல்லாமே நினச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அக்காவே சீரியஸான கண்டிஷனுக்கு போயிட்டாங்க, அவங்கள காப்பாற்றவே முடியாது,
ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு அங்கேயும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனநிலைமை எந்த மாதிரி மாறும். அப்படி தான் வந்து எனக்குமே இருந்தது. என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். எல்லா பெண்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க தான். இன்னும் பார்த்தீங்கன்னா நான்லாம் கூட அந்தளவுக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டேன். நான் வந்து செய்வேன்னா வீட்டு வேலைகள் செய்வேன். அக்காலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் இருக்கிறதுனால ரொம்ப வந்து உழைப்பை அவ்வளோ கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, சின்ன வயசுலேருந்தே வந்து கஷ்டப்பட்டவங்க, இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து அவ்வளோ உழைப்பை கொடுக்கக்கூடியவங்க. விவசாயம் வச்சுருக்காங்க, ஒரு 4-5 மாடு வச்செல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோ வேலை அவ்வளோ ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கே வந்து இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா நாமளாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இன்னுமே நாம் வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். இதை வந்து சோசியல் மீடியாவில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து இப்போ பதிவிடுறேன். என்ன அப்படின்னா அக்கா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்து ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பால் கறக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 3-4 மாடு வச்சு பால் கறக்குறாங்க அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக பால் கறக்கிறவங்களுக்குலாம் அந்த நெகக்கண்ணெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வலி எடுக்கும். அது வந்து பால் மாடு வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து அந்த நெகக்கண்ணெல்லாம் வீக்கமாக இருக்கும். நம்மளுடைய விரலுடைய நெகம் இருக்குது இல்லையா, அந்த நுனியெல்லாம் வீக்கமாக இருக்கும், ஒரு மாதிரி மினுமினுனே இருக்கும். சரி, அதனால தான் வலிக்குதோன்ட்டு மருந்தை போடுவாங்க. இப்படி வந்து கொஞ்ச நாள் அப்படியே வந்து போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்பவுமே வலி பொறுக்க முடியாமல் என்னாச்சு அப்படின்னா யாரோ வந்து கிராமங்களில் என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க. ஆனால் அது ப்ராப்ளம் வந்து உடம்புல இருந்திருக்குது. ஆனால் வந்து அது வந்து கிராமத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உடம்புல தான் நம்மளுக்கு ப்ராப்ளம்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா, ஒத்துக்கவும் மாட்டாங்க. அதோட மனநிலைமைக்கு யாரும் போகவும் மாட்டாங்க. நம்மளுக்கு நல்லா இருந்த உடம்பு திடீர்னு ஏன் இப்படி வந்து கை நம்மளுக்கு வரமாட்டேங்குது, கை ஏன் வலிக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கையில் ஓகே யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த செய்வனை எல்லாம் வந்து கிராமத்தில் வந்து அதிகம் வந்து நம்புவாங்க. அப்படி தான் அவங்களுமே அந்த வலியோடு இருந்துகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும் அந்த வலியோடவே இருந்துட்டு அங்கங்கே போய் குறி பார்க்குறது, அங்கங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறது, அவங்க கொடுக்குற டேப்லெட் சாப்பிட்றது, ஆயில்மெண்ட் போடுறது, இப்படியுமாவே போயிட்டே இருந்தது. கடைசியில் அது வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போயிட்டு என்னாச்சு அப்படின்னா அந்த கையே வந்து ஃபங்க்ஷன் இல்லாமல் உள்ளே வந்து ரத்தோட்டம் இல்லாமல் நம்மளுடைய சாப்பாடு கை, அதாவது வலது கை வந்து என்னாச்சு அப்படின்னா ஃபுல்லாகவுமே வந்து அந்த நுனி விரலில் இருந்து மணிக்கட்டுன்னு சொல்லுவோம்ல நம்ம வளையல் போடுற இடம், அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவுமே வந்து மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் ஆகி ஃபுல்லாக வந்து கையே வந்து அதோட தோல் எல்லாமே வந்து பிளாக் ஆகிடுச்சு. அதாவது அது ஒரே நாளில் நடந்ததா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து அது இருந்துகிட்டே இருக்குது. அவங்களும் அவ்வளோ வலியை பொறுத்துட்டே இருந்திருப்பாங்க போல். வலிக்குதுன்னு சொல்லையிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். என்ன தான் அப்படி வலிக்குது அந்த கையில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது பண்ணுறது, அதுவுமே கிட்டத்தட்ட இந்த ஒரு 10-20 நாளாக பார்த்துட்டே தான் இருந்திருக்காங்க அந்த லோக்கல் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக. திடீர்னு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வலி எடுத்த உடனே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த நாள் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணப்போ அங்கே வந்து இதை பார்க்க முடியாது, நீங்கள் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்னாங்க. நான் ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லலை, மதுரையிலே வந்து ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே கொண்டு அட்மிட் பண்ணணும். அங்கே அட்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே காப்பாற்றவே முடியாது அப்படின்ட்டாங்க. ஒன்று காப்பாற்ற முடியாது, இல்லைன்னா கையை எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இந்தளவுக்கு சீரியஸாக போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு போகக்கூடிய அந்த கைக்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து அங்கங்கே வந்து ஒரு 4-5 இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடுச்சு. கையில் இந்த கையில் 2 கையிலையுமே வந்து அந்த ரத்தம் போகிறது வந்து அப்படியே பிளாக் ஆனதுனால அவங்களுக்கு அந்த வலி வந்து அதிகமாக இருந்திருக்குது. ஃபுல்லாக வந்து கை வந்து அதோடய ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே வந்து இழந்துருச்சு. இப்போது மறுபடியும் இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாதுங்கிறாங்க, கை தான் எடுத்தாகணுங்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஆப்ரேஷன் பண்ணாமல் வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா வந்து ஹார்ட்டில் ஒரு பிளாக் இருக்குங்கிறாங்க, கைக்கு வரக்கூடிய 2 கையிலையுமே ஒரு பிளாக் இருக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பிளாக் வந்து அங்கங்கே வந்து இருக்குதுன்னு சொன்னதுனால என்னாச்சு அப்படின்னா யாருக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. ஏன்னா உயிரை காப்பாற்றி ஆகணும் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட சொல்லி அழுது ஃபுல்லாக என் அக்கா பசங்கள்லாம் அவ்வளோ ஒரு கதறல். அங்கேருந்து ஃபோன் வந்தால் என்னால் பேசவே முடியல. அந்தளவுக்கு ரொம்ப சீரியஸாக நான் சீரியஸ் கண்டிஷனே போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு எமோஷனலாக ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா
அக்கா அப்படின்னாவே நம்மளுக்கு இன்னொரு தாய் தானே இல்லையா? இது வரைக்கும் அக்கா என்கிட்ட வந்து எந்த ஒரு இதுக்குமே வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட இது வரைக்கும் வந்ததில்லை. என்னை அப்படியே ஒரு அது பெத்த புள்ள மாதிரி தான் என்னை பார்த்துக்கும் எப்போதுமே. நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் அவ்வளவு நம்மளுக்கு இருந்தவங்க அம்மாவுக்கு அப்புறம் அக்கா தான் நினச்சப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றா அப்படின்னு நினைக்கிறப்போ அதை ஏற்றுக்கவே முடியல. ஏதாவது ஆயிடுமோ, அக்கா இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு என்னென்னமோ மனசுக்குள்ளே. ஏன்னா ஹாஸ்பிட்டலே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கைவிரிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மளும் மனுஷங்க தானே, நம்மளுக்கு என்னென்னமோ கற்பனைகள்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து எனக்குமே அப்படி தான் இருந்தது. அடுத்த நாள் போகலை, அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு 2 நாள் கழித்து தான் நான் போனேன். ஏன்னா வந்து எனக்கு இங்கே கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்ததுனால என்னோடய ஹஸ்பண்டுமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்கள பார்த்துட்டு அப்படியே இருந்ததுனால போக முடியல. அதுக்கப்புறம் வந்து அட்மிட் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் ஒன்று பண்ணாங்க. அது பண்ணுனா வந்து அது சில பேர் வந்து பொழைப்பாங்க, சில பேர் வந்து பொழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சீரியஸ் கண்டிஷன்லேருந்து அந்த இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. ஆனால் அக்காவுடைய உடம்பு அது ஏற்றுக்குச்சு, அந்த ஊசியை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அந்த இதிலேருந்து டக்குன்னு வந்து அடுத்த நாள் வந்து மீண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் வந்து ஐசியூலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் அவங்க ஒவ்வொரு நாளும் அப்படியே க்யூர் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நார்மலாக வந்து வர ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் வந்து இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதை சோசியல் மீடியாவில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரீசன்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். இன்னொன்று வந்து எல்லா பெண்களுக்குமே நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லாருமே நமக்கு வந்து எதுவுமே ஆகாது, நம்ம எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னு யாருமே தயவு செய்து நினைக்காதீங்க. நம்மளுக்கு என்ன உடம்புல எங்கே வலி இருந்தாலும் ஒரு 2 நாள் பாருங்கள். அதை விட வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாவே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபுல் செக்கப் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. ஏன்னா அவங்கெல்லாம் உழைச்சவங்களுக்கே வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நாமெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வீட்டு வேலைகளை மட்டும்தான் செய்கிறோம். இதுதான் நம்மளுடைய உழைப்பு, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்போ எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே தன் குடும்பத்துக்கு தேவையான மெடிக்கல் பாலிசி வந்து போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி மெடிக்கல் பாலிசி இருந்ததுனால தான் நம்ம வந்து பயம் இல்லாமல் ஒரு பரிதவிப்பு இல்லாமல் நம்ம வந்து கொண்டு அட்மிட் பண்ணாலும் ஐயோ நம்ம எங்கேயும் போய் பணம் வாங்கணும், ஒரு செலவுக்கு பணம் வேணுமே, யாருக்கிட்ட போய் வாங்குறது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு நிற்காமல் அந்த பரிதவிப்பு இல்லாமல் செலவு பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். அதனால் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் மெடிக்கல் பாலிசி. கண்டிப்பாக தான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒவ்வொரு பாலிசி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளவோ நம்ம வந்து வாழ்க்கையில் செலவு பண்ணுறோம், வருஷத்துக்கு ஒரு டைம் தானே கட்டுறோம். அதை வந்து கட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எது ஆனாலும் சரி, இல்லை கடவுளுடைய அனுகிரகத்தால் எதுவுமே நம்மளுக்கு நடக்கலைனாலும் சரி, அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நான் வந்து சொல்கிறது வந்து ஒரு அவேர்னஸுக்காக தான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததை பார்த்து கடந்து வந்ததுனால தான் சொல்கிறேன். அதனால் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன கஷ்டப்பட்டாலும் சரி கடனை உடனே வாங்கியாவது ஒரு மெடிக்கல் பாலிசிங்கிறது போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் நம்ம சாப்பிட்ற உணவே பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல், கலரிங் இதெல்லாம் வந்து சேர்த்து தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். யாருமே நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றோம் அப்படி ஒரு கீரையை கூட நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட முடியறதில்ல. அதுலேயும் கலரிங் பண்ணுறாங்கிறாங்க, அதுலேயும் நிறைய கெமிக்கல், உரம், இது எல்லாம் சேர்த்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தான் நம்ம எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படிங்கிறப்போ நாம் உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்குது, நம்மளுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு யாருமே நினச்சிக்கிட்டு எதையுமே வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. அதனால் எல்லாருமே அவேர்னஸாக இருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. அதே போல் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு 3-4 நாள் கழித்து தான், 4 நாள் கழிச்சு இல்லை, 1 வாரம் கழித்து தான் ஒரு ஷார்ட்ஸு கொடுத்துருந்தேன். ஏன்னா கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தது, யாருக்குமே என்னால் ரிப்ளை கூட பண்ண முடியல. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, மொபைலுக்குள்ளே போகவே முடியல, மொபைலை எடுக்கவோ பார்க்கவோ எதுவுமே என்னால் வந்து முடியல. ஏன்னா எனக்கு அந்த ஷார்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வியூஸ் போயிட்டுருக்குது. அதெல்லாம் நான் சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டு பேசணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ வைரலாக போயிட்டு இருந்த அந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் சொல்லக்கூடிய மனநிலைமையே வந்து அப்போல்லாம் இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் நான் வந்து வர முடியல, உங்ககிட்ட எதையுமே பேச முடியல. உங்களுடைய கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அக்கா என்னாச்சு, ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, எங்கே போயிட்டீங்க, வீடியோ கொடுங்கக்கா வீடியோ கொடுங்கக்கான்னு நீங்கள் கேட்க என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த வாரம் ஒரு வாரம் கழித்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ, பழைய வீடியோ தான் இருந்ததையே வந்து ஷார்ட்ஸாக உங்களுக்கு கொடுத்து அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் ப்ராப்ளம், நான் ஒரு 2 நாள் கழித்து வந்துடுவேன், வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்.
இதுதான் நடந்தது. இதுக்காக தான் வந்து இவ்வளோ நாள் வந்து நான் வெயிட் பண்ணது. உங்களை வந்து ரொம்ப காக்க வச்சதும் இதனால தான். எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸாக தான் நான் வந்து இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி குடும்பங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிருங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இருக்கக்கூடிய உயிரை நாம் எப்போதுமே பாதுகாக்கணும். எல்லார் கூடவும் சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் எதாக இருந்தாலும் முன்ன பின்ன எது இருந்தாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரியா மனுஷ வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து மாறி போயிடுது. ஒரு செகண்டில் எல்லாமே மாறிடுது. இதெல்லாம் நான் அந்த ஒரு வாரத்தில் பார்த்த நிறைய விஷயங்கள். அதனால் கொஞ்சம் யாராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மனசு விட்டு எதுவோ சரி, நம்ம பக்கம் என்ன தப்பு இருந்தாலும் சரி, அவங்க பக்கம் என்ன தப்பு இருந்தாலும் சரி, நம்மளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து பரஸ்பரமாக பேசி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நம்ம போயிடலாம். நம்மளாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமிக்கே நாமெல்லாம் ஒரு வாடகை வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி தான் நாம் எல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? வாடகை முடிஞ்சுது அப்படின்னா நாமெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். அதனால் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் தெய்வத்துடைய அனுகிரகத்தால் ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து கடத்திக்கிட்டே இருக்கிறோம். அதனால் வந்து எல்லாருமே வந்து நல்லா சாமி கும்பிடுங்க. இந்த சாமி கும்பிட்ற விஷயம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே வந்து எங்கள் அக்காவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு நான் வந்து போய் நின்னது முருகர்கிட்ட தான். ஃபஸ்ட்டு விநாயகரை வந்து கும்பிட்டுட்டு போய் முருகர்கிட்ட தான் கையேந்து நின்னேன். என்னாலும் சரி நீ எனக்கு எங்கள் அக்கா உயிரை வந்து காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பண்ணாரி தாயிட்ட நிறைய வேண்டுதல் வச்சுக்கிட்டேன். எங்கள் அக்கா வந்து சீக்கிரம் மீண்டு வரணும் அப்படின்னு. அதனால தான் உங்ககிட்டையுமே வந்து கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா கோயிலில் எல்லாம் இந்த 1000 விளக்கு பூஜையெல்லாம் வைக்கிறதெல்லாம் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து செய்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால தான். அதனால தான் நான் உங்ககிட்டையுமே அதை வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தேன். எல்லாருமே வேண்டிக்கிட்டீங்க, எல்லாருமே எனக்கு ஆறுதல் சொன்னீங்க. அக்கா நல்லாயிடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் எனக்காக வேண்டிக்கிட்ட அத்தனை சகோதரிகளுக்கும் என் மனசார சொல்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கா நல்லா ஆயிட்டாங்க, க்யூர் ஆகிட்டாங்க, நார்மலாக வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வார்த்தையிலே சொல்ல முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அக்கா திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி, தெய்வத்துக்கும் ரொம்ப நன்றி, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதை வந்து யாரையும் கஷ்டப்படுத்தணும் பயமுறுத்தணும் அப்படிங்கிறக்காகலாம் நான் இதில் வந்து பதிவு பண்ணலை. எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கும். எல்லாருமே வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. முக்கியமாக பெண்கள், நம்மளுக்கு எங்கே வலிச்சாலும் சரி, எங்கே உடம்பு வலி இருந்தாலும் சரி, உடனே போய் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. யோசிக்காதீங்க, நாட்களை தள்ளி போடாதீங்க. அதனால் வந்து எப்போதுமே கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க, உடம்பை வந்து பார்த்துக்கோங்க. இனி நம்ம செட்டிநாடு அம்மணி சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோஸ் வரும். நானும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு போயிட்டே இருக்குது. இருந்தாலும் எண்ணம் போல் தானே வாழ்க்கை இல்லையா? நம்ம நல்லதையே நினைப்போம், கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். தொடர்ந்து இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸ் தொடர்ந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன், பாருங்கள். இப்போது பிரம்ம முகூர்த்த பூஜை காலையில் 4 மணிலேருந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கெல்லாம் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சாப்பாடு கீரை பாசிப்பருப்பு போட்டு கடையில் செஞ்சு பாவக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். இதுதான் அன்றைக்கி ஃபுல்லாக நான் செஞ்ச வேலை. கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோவை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷார்ட்ஸ் வீடியோ இந்தளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம ரீச், செம கமெண்ட்ஸு, அப்படியே ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய கண்ணுக்கு விருந்தால் ஃபஸ்ட்டு எனக்கு நான் ரசிக்கிறத தான் வந்து உங்களுக்கு நான் அப்படியே வீடியோவாக கொடுக்குறேன். எனக்கு இன்னும் நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் எனக்கு இன்னுமே பூஸ்டிங்காக இருக்குது. இன்னும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் யூனிக்காக கொடுக்கணும், எடிட்டிங் வந்து இன்னுமே ரொம்ப அழகாக கொடுக்கணும், இன்னும் அழகாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ரொம்ப அழகாக மனநிறைவான வீடியோஸ் நம்ம செட்டிநாடு அம்மணி சேனலில் தொடர்ந்து வரும். மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.